அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி அமாவாசை 2024 அவற்றின் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நாம் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு அமாவாசைகளை வருவதை பார்த்திருப்போம். அதை விடவும் இந்த ஆடி அமாவாசையானது மிகவும் சிறப்பு வாய்ந்த அமாவாசை ஆகும். இந்த அமாவாசை நாளில் உங்கள் வீட்டில் இறந்த அப்பா, அம்மா, சகோதர சகோதரிகள் மற்றும் உறவினர்கள் யாராக இருந்தாலும் இந்த அமாவாசை, அதாவது ஆடி அமாவாசை நாளில் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குவது மிகவும் சிறப்பு வாய்ந்தவை ஆகும். ஏனெனில் நாம் மற்ற தமிழ் மாதங்களில் வரும் அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தால் நாம் கொடுக்கும் தர்ப்பணமானது நேரடியாக யமலோகத்தில் உள்ள யமதர்மன் அவர்களிடம் சென்று சேர்ந்துவிடும். அப்போது யமதர்மன் அவர்கள் நம் முன்னோர்களை அங்கு இருந்தால் அவர்களை அழைத்து உங்கள் குடும்பத்தினர் உங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து இருக்கிறார்கள், அதில் வரவு இவ்வளவு, செலவு இவ்வளவு என்று கூறி அவர்களுக்கு கணக்குகளை சொல்லி அதில் உள்ளதை பிரித்து அளவாக கொடுப்பார். அவர்களுக்கும் ஒரு மன நிம்மதியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஏனெனில் நாம் அவ்வளவு கடந்த அன்பும் பாசமும் நேசமும் கொண்ட நாம் பிரிந்த உறவினர்களை நேசிப்போம். எங்கே இருந்தாலும் நல்லா இருக்க வேண்டும் என்று. ஆனால் இப்படி யமதர்மன் அவர்களிடம் நாம் மற்ற மாதங்களில் கொடுக்கும் அமாவாசை தர்ப்பணமானது முழுவதும் சென்று சேராமல் இருப்பது நமக்கு மிகவும் மனவேதனைக்கு உள்ளாகும் மற்றும் வருத்தத்திற்கும் ஆளாக நேரிடும். ஆனால் இந்த ஆடி அமாவாசை நாளில் நாம் கொடுக்கும் தர்ப்பணமானது நாம் இன்று மாதங்களில் கொடுக்கும் தர்ப்பணம் யமதர்மன் அவர்களிடம் சேரும். ஆடி மாதம் கொடுக்கும் தர்ப்பணமானது மேலோகத்தில் உள்ள நமது குடும்பத்தினர் யாராவது இறந்து போயிருந்தால் அவர்கள் பூலோகத்தை நோக்கி இந்த ஆடி அமாவாசை நம்மை நோக்கி வருவார்கள் என்பது கடைபிடிக்கப்பட்டு வரும் உண்மை நம்பிக்கையாகும். மேலும் அவர்களுக்கு ஒவ்வொரு ஆலயங்களிலும் கொடுக்கும் தர்ப்பணமானது இந்த ஆடி தர்ப்பணமாக நேரடியாக நம் முன்னோர் நம் குடும்பத்தினருக்கு அவர்களுக்கும் கைகளுக்கு சென்று அந்த தர்ப்பணம் பிறகு நம்மை எப்போதும் ஆட்சி செய்யும் பரம்பொருளான மகாவிஷ்ணு அவர்களின் பாதங்களில் அவர்கள் அதனை கொண்டு போய், இறைவா, என்னுடைய குடும்பத்தினர் என்னை மேற்கொண்டு நேசிக்கின்ற வகையில் என்னுடைய மீதி இருக்கின்ற காலங்களை நான் இங்கு நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று பரம்பொருளாக உள்ள சிவபெருமான் அவர்களிடம் வேண்டுதல் பெற்று அவர் ஆசியுடன் எனக்கு தர்ப்பணம் கொடுத்திருக்கிறார்கள் பூலோகத்தில். எனவே இந்த தர்ப்பணத்தை நீங்கள் உங்கள் பாதங்களில் வைத்து நான் சமர்ப்பிக்கிறேன் என என் குடும்பத்தினரை நீங்கள்தான் பூலோகத்தில் நிம்மதியாக வாழவும் அமைதியாக இருக்கவும் காத்து கொள்ள வேண்டும். இறைவா, பரம்பொருளே என்று நாம் குடும்பத்தினர் வேண்டும் ஒரு முக்கிய நிகழ்வு இந்த ஆடி அமாவாசையில் நாம் கொடுக்கும் இந்த தர்ப்பணம் நிச்சயம் உள்ளது. எனவே வீட்டில் பிறந்த யாராவது உங்கள் குடும்பத்தில் இறந்தால் இந்த ஆடி அமாவாசை நாளை சித்தர்களுக்கு, அதாவது நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க நல்ல வகையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நேரடியாக அவர்களின் கைகளுக்கு செல்லும். அவர்களும் உங்களை நினைத்து மன நிம்மதி அடைந்து பூலோகத்தில் நம்மை பிரிந்த நம் குடும்பத்தினர் மேலோகம் நாம் சென்றாலும் நம்மை நினைத்து தினசரி நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்ற உண்மையான அன்பு வெளிப்படும் இந்த நாளே ஆடி அமாவாசை ஆகும். நீருக்கு ஒளியை கடத்தும் சக்தி இருப்பதனால் மட்டுமே நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுக்க வருகிறோம். மற்ற மாதங்களில் நீங்கள் கொடுக்கும் அமாவாசையை விட ஆடி மாதத்தில் வரும் அமாவாசையில் நீங்கள் கொடுக்கும் இந்த திதி தர்ப்பணமானது அவர்களை நீங்கள் 2 வருடத்திற்கு வழிபட்டதற்கு நிகராக சமமாகும். குறிப்பாக ஒவ்வொரு அமாவாசையிலும் நம் வீட்டில் வாழ்ந்து மறைந்த நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது முக்கிய நோக்கம் என்னவென்றால், பல்வேறு கனவுகள், ஆசைகள், எண்ணங்கள், செயல்கள் போன்றவற்றை பூமியில் அவர்கள் செய்யாமல் இன்று பூமியில் பிறந்திருப்பார்கள். ஆனால் அது போன்ற எந்த ஒரு செயலும் நிம்மதியாகவும் முழுமையாகவும் முடிக்கப்படாமல் பாதியிலேயே அவர்கள் சில துரதிர்ஷ்டவசமான காரணங்களால் அவர்கள் பாதியிலேயே இறக்கும் நிலை ஏற்படுகிறது.
இதனால் கடும் மன உளைச்சல் அந்த குடும்பத்தை பாதிக்கிறது. இப்படி இறந்து போன அவர்களின் ஆன்மாக்கள் பிரதிலோகத்தில் சுற்றி கொண்டே இருக்கும். நாம் நிறைய செயல்கள் செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்தோம் பூமியிலிருந்து. ஆனால் நாம் எதையும் செய்ய முடியாமல் பாதியிலேயே பூமியை விட்டு இறக்கும் நிலை ஏற்பட்டு விட்டது. நம்மளுடைய மனசாட்சி, நம்மளுடைய எண்ணங்கள் போன்றவற்றை நம்முடன் பிறந்தவர்கள், நம் குடும்பத்தினர் யார் செய்வார்கள் என்ற ஒரு இயக்கம், அதாவது எண்ணம், அவர்கள் ஆன்மா தொடர்ந்து கொண்டே இருக்கும். இப்படி அவர்களின் ஆன்மா கேட்டுக்கொண்டிருப்பதை நாம் விடை அளிக்கும் விதமாக அவர்களின் ஆன்மாவிற்கு சாந்தியடைய மெதுவாக நம் பூமியில் இங்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு தர்ப்பணமும் அவர்களுடைய செயல்கள் போன்றவை அனைத்துமே வெற்றி பெற்றுவிடும் என்ற ஒரு நிம்மதியை அவர்கள் ஆன்மாவிற்கு நமது தர்ப்பணம் கொண்டு போய் சேர்க்கிறது. மேலும் தமிழ்நாட்டில் நிறைய பேர் தர்ப்பணம் கொடுப்பதற்காக ராமேஸ்வரம் மட்டுமே செல்ல வேண்டும், இந்த கோயில்கள் எங்கும் என்ற கோவில்கள் வேறெங்கும் செல்லக்கூடாது என்று நினைப்பார்கள். அப்படி இல்லை. உங்கள் அருகில் எந்த ஒரு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஆலயம் எதுவாக இருந்தாலும் அங்கு சென்று உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் இந்த ஆடி அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுங்கள். உங்கள் விருப்பப்படியும் கொடுக்கலாம். அதன் பிறகு ஈரோடு சங்கமேஸ்வரர் கோயில் நாளை மிகவும் சிறப்பு வாய்ந்த ஆலயமாகும். இங்கே தர்ப்பணம் கொடுப்பது போன்ற நிகழ்வுகள் அதிகமாக நடைபெறுகின்றன. மேலும் அதனை சுற்றி மேட்டூர் போன்ற பகுதிகளில் போன்ற நீர்நிலைகளில் அதிகமாக இருக்கும் இடங்களில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது நீங்களும் கடைபிடிக்கப்பட்டு வரும் பெருநம்பிக்கையாகும். மேலும் தங்கள் வீட்டில் இருந்த முன்னோர்கள் தர்ப்பணம் கொடுக்கும் நினைக்கும் குடும்பத்தினர் காணொளியில் விரிவாக பார்த்து நாங்கள் குறிப்பிட்டுள்ள இந்த சிறப்பான அமாவாசையின் சிறப்புகளை நன்கு அறிந்து அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்கள். அவர்களுடைய ஆன்மா நல்ல சாந்தி அடையும் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய இந்த பலன்களை இந்த தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தெரிவித்ததற்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். வணக்கம்.